கல்கத்தா காட்டுங்களா பஞ்சு மிட்டாயின் பஞ்சாபுகளா நாங்கள் தான் வட்டச் செயலாளர் வண்டமுருகன் பாட்டிங்க. நாங்கள் சதுர செயலாளர் சண்டுமுருகன் பாட்டிங்க. வாள் போடட்டா மெட்டி இதுக்கு தாக்க ஜும் டான்ஸும் ஆடட்டும் அப்படின்னு போட்ட கணக்கே வாள் போட்டால் அந்த பக்கம் பஞ்சாபு பஞ்சு மிட்டாய் எடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி அட டுமில் கப்பா வவாலு சரவடி நீ கேளு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பக்கம் அடியாக அடிக்கிறாங்களே புடியா பிடிக்கிறாங்களே. நாங்கள் கேட்ச் சூப்பராக விடுறாங்களே. எப்பா புது கேப்டனு ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பான்னு கேட்க ஆடா நீங்கள் என்னடா இது கேட்சா இது எங்களுக்கு கிடைச்ச மேட்ச்சா அப்படின்னு எல்லா கேட்சும் விடுறாங்களே 4 லைனாக போகுதாங்களே அப்படின்னு சொல்ல தலை ஷாருக் ஜாபா நீ பாட்டு பாட அவ்வளோ அவ்வா பக்கம் 6 இந்த பக்கம் 6 என்னைய ஏன் கேட்டு நான் கையை தூக்க மாட்டேன் கை தூக்கி புத்தூர் கட்டே போட்டுரும் போல குறும்படம் போடுங்க சார் வேறு ஒன்றும் கேட்கல சார்னு சொல்ல அது அவுட் இல்லை மாப்பிள்ள நீ விளையாடு கேப்பில் அப்படின்னு சொல்லும்போது நானும் அடிப்பேங்க சரவடியும் விரிப்பங்கன்னு சால்ட்டு இன்றைக்கி அதிகமாக போட்டு சாப்பிட ஒரு கேட்சி முடிஞ்சிருச்சு மேட்ச்சு நிறைய 71க்கு போகையில் நான் வந்து அடிக்கையில் அப்படின்னு அடுத்து வந்து சால்ட்டு சாப்பாட்டில் இன்றைக்கி அதிகமாக சேர்த்து கொஞ்சம் இடையில பார்த்து 75க்கு போயிடுச்சு. ஐயோ மேட்ச் முடிஞ்சிருச்சு நினச்சி பார்க்கறதுக்குள்ளே வரவங்களாம் அடிக்கிறாங்க வளர்ந்து துடிக்கிறாங்க. போங்கடா வர ஐபிஎல்லே 200 ப்ளஸ்ஸாக போய் நிற்கிறான் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் அண்ணாந்து பார்க்கையில் கேட்ச் நாங்கள் சூப்பராக விடுகையில் சொன்னா பவுலிங்கடா பவுலருங்களுக்கு வந்து சாபமாடா அப்படின்னு அருமையான கேட்சிங்க. அடுத்து வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மூச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது ரோசல் ஆஃப் த மோசூல் 24 ரனுக்கு வெளியே போக அடுத்து ஒரு அடி இந்த பக்கம் இடி லஜாக்கு போஜாக்கு மஜாக்கு ஸ்ரேயஸ் ஐயர் 28 போங்கடா மேட்ச் முடிஞ்சிருச்சுடான்னு நினச்சி பார்க்கறதுக்குள்ளே 10 தவளைக்கு நீச்சல் போடுவேன் ரிங்கு சிங் 5 ரனுக்கு அனுப்புவாங்க. ரமணன் படம் மழைக்கிளி விடுறவர் வந்துட்டார் அருமையாக ஒரு 6 ஒன்று அடிச்சிட்டாரு. அவுட் ஒன்று எதிர்பார்த்தோங்க அவுட்டு கொடுக்கலைங்க. போங்கங்க 261க்கு 6ங்க. இதெல்லாம் எப்படி அடிப்பாங்க சரவெடி அவங்க வெடிப்பாங்க அவங்ககிட்டே பஞ்சு மிட்டாய் இல்லை. பிரமாத சிங்க உள்ள போங்கடா ஓப்பனிங்க்கு வரோண்டா அப்படின்னு ஜானி எஸ் பாப்பா பிரமாத சிங்க உள்ள இறங்க தலை நீ அங்கே நில்லு நான் இங்கே நிற்கிறேன் நம்ம கோழி குஞ்சு எங்கே போகிற வேகமாக நில்லு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே திரும்பவும் கண்ணை கட்டி விட்டாங்கடா காற்றுல நனைய விட்டாங்கடான்னு ரெட் கலர் லைட்டு எரிய வைக்கிற பச்சை கலர் லைட்டை உள்ளே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லையில் அடுத்து அந்த பக்கம் ஒரு லாஜாக்கு இந்த பக்கம் ஒரு லாஜாக்கு போஜாக்கு நஜாக் கோழி குஞ்சு பிடிக்க மறுபடியும் கோழி குஞ்சு போங்கடா படுத்து தூங்குங்கடா கல்கத்தா காட்டன் அடிக்கிறோண்டா அப்படின்னு பஞ்சு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நக்சுவையாக அடிக்கிறாங்க. பால் சூப்பராக தேய்ச்சி பிடிக்கிறாங்க. வர ஐபிஎல் இப்படி மாறி போச்சாடா ட்ரெண்டுக்கு ஏற்ற பிச்சுக்கிட்டு போதேடா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கையில் குறும்படம் போட்டுங்கட்டா அவுட்டு ஒன்று கொடுங்கட்டா அப்படின்னு பெருந்திரையில் ஒரு குறும்படம் போட்டு அவுட்டு கொடுக்க பிரமாத சிங் 54 பிரமாதமாக அடிச்சிட்டோம் மேட்ச்சை நாங்களே வின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஷாருக் அங்கே ஜவானி கத்த ரூசோ இஸ் த ரசம் குழம்பு ராசோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஒரு அடி வரவங்களாம் புடி இளையராஜா பாட்டுங்க இசை நல்லா கேட்டு நான் அந்த பக்கமே அடிப்போம் இந்த பக்கமும் அடிப்போம் வந்தாலே அடிப்போம்னு சொல்லும்போது குலுங்குறேன் அப்படின்னு டான்ஸ் ஒன்று போடையில் சூப்பரான மேட்ச்டா பால் மேலேயே போச்சுடா அப்படின்னு ஏகப்பட்ட சிக்ஸு பாலை நாங்கள் நல்லா பிடிச்சி காட்டுவாங்க. ரூசோ என்கிற ரசக்குழம்பு 26 ரனுக்கு அனுப்புவாங்க. அடுத்து சஷாந்த் சிங்கி சடுபடி சங்கு உள்ள வர அடிங்கட்டா மேட்ச் நாங்கள் முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லும்போது இஸ் த 100 அடிப்பண்டா உங்கள் மூக்கு மேலே குத்துவண்டா தூத்துக்குடிக்கு செங்கல்பட்டுக்கு பாம் அப்படின்னு அடி நடிக்க இது மயில் வாகனம் கோட்டடி மாமியை நீ வந்து போயிடுடி அப்படின்னு அடிக்கிறாங்களே மேட்சை இவங்க முடிக்கிறாங்களேன்னு சொல்ல 13 பாலுக்கு 15 ரூபா இந்த ரன்னை சேஸ் பண்ண முடியுமா சேஸ் பண்ணிச்சுன்னா பஞ்சாப் வின்னுடா அப்படின்னு கேட்கல் அதுக்குள்ள 12 பாலுக்கு 9 அடுத்து 9 பாலுக்கு 1 ரன் அடிக்கிற கணக்கா சிக்ஸர் மழையை பொழிஞ்ச கணக்கா இட்ஸ் த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் த சேசிங் டீம் அப்படின்னு என்ற பெயரை பெற்றது. பஞ்சு மிட்டாய் எடுத்து சாப்பிட்டு கொண்டது கல்கத்தா காட்டன் இல்லைடா கல்கத்தா பஞ்சு மிட்டாய் எடுங்கடா பஞ்சாப் சூப்பரடா அப்படின்னு 8 விக்கெட்டு வித்தியாசத்தில் வின்னுடா பஞ்சு மிட்டாய் எடுத்து சாப்பிடுங்கடா.